ஹாரிசன் அந்த நியூஸை பார்த்துட்டு நக்கலா சிரிக்கிறான். இப்ப பாரு, அந்த இசபெல்லோட ஓன் ஃபேன்ஸி அவளுக்கு எதிரா மாறிட்டாங்க. எல்லாரும் அவளை புறக்கணிக்கிறாங்க. அவ இனிமே யாரையும் கோர்ட்டுக்கு இழுக்க முடியாது. ஏன்னா யாரு இதை ஆரம்பிச்சதுன்னு அவளால கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றான். டாங் ஷென்னும் கூட சேர்ந்துக்கிட்டு, அன்னைக்கு நாம பேச வந்தப்போ அந்த ஹேங்க் நம்ம பார்த்து சிரிச்சான்ல, இப்போ அவன் கண்டிப்பா வருத்தப்படுவான். உன்னை இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பயந்து காசை திருப்பி கேட்பாங்க. ஹேங்க் பயந்து போய் படத்தையே டிராப் பண்ணிடுவான். இல்லனா கஷ்டப்பட்டு படத்தை எடுத்தாலும் ஆடியன்ஸ் யாரும் பார்க்க வரமாட்டாங்க. படம் அட்டர் பிளாப் ஆகும் அப்படின்னு கனவு காண்றாங்க. ஹாரிசன், இந்த மாதிரி பணக்கார வீட்டு பசங்களுக்கு காசை தண்ணியா செலவு பண்ணதான் தெரியும், பிசினஸ் பத்தி இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேவலமா பேசுறான். வெளியே இந்த தப்பான நியூஸ் காட்டு தீ மாதிரி பரவி இசபெல் மேல ஏகப்பட்ட விருப்பம் உருவாக்குது. மக்கள் எல்லாரும் அந்த படத்தோட ப்ரொடியூசர் ஹேங்கையும் சேர்த்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல இசபெல் ஹேங்கை பார்த்துட்டு, பாஸ் நிஜமாவே நான் அப்படின்னு ஏதோ சொல்ல வரா. ஆனா அந்த அழுக்கையும் வெறுப்பையும் தாங்க முடியாம தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டா. ஹேங்க் அவளை சமாதானப்படுத்தி, இசபெல் இது உன் தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும், நீ என்ன நம்புறல்ல அப்படின்னு கேட்குறான். அவளும், நீங்க ஏற்கனவே என்ன ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து காப்பாத்திருக்கீங்க, கண்டிப்பா உங்களை நம்புறேன் அப்படின்னு சொல்றா. ஹேங்க் அவகிட்ட, அப்போ நான் சொல்றத கேளு, உன் ஃபோனை ஓரமா தூக்கி போடு, அந்த இன்டர்நெட் பக்கமே போகாத, இப்பவே என் வீட்டுக்கு வந்து பெட்டி கூட தங்கிக்கோ, உன் ஃபேமிலிக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன், நீ பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், இந்த படத்தோட ஷூட்டிங்கை மட்டும் ஒழுங்கா முடிச்சு கொடு அப்படின்னு தைரியம் சொல்றான். அப்போ செக்ரட்டரி லுவோ ஒரு முக்கியமான ரிப்போர்ட்டோட வரா. அதை செக் பண்ண ஹேங்க்குக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது. இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறது அந்த பழைய பாஸ் பிராட் தான். ஹேங்க் லுவோ கிட்ட, அவன் கிட்ட இருந்து வாங்கின ஒரு பொருளை திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்றான். அன்னைக்கு நைட்டே பிராட் ஆஃபீஸ்க்கு ஹேங்க் போறான். டிரைவர், பாஸ் தனியாவா போறீங்க அப்படின்னு பயப்பட, நீ கார்லயே இரு, நான் இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தவன் தான், சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறான். லிஃப்ட்ல இருந்து இறங்குனா அங்க ஒரு பெரிய ஜிம் பாடி செக்யூரிட்டி கூட்டமே நிக்குது. ஹேங்க் சிரிச்சுக்கிட்டு, என்னப்பா பயங்கரமான வரவேற்பு கொடுக்குறீங்க, என் மேல போரே தொடுக்க போறீங்களா அப்படின்னு கேட்குறான். பிராட் ஒரு சிகார் பத்த வச்சுட்டு, உன்னை பார்க்க தான் நான் ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன் ஹேங்க் அப்படின்னு வஞ்சகமா சொல்றான். ஹேங்க் சிரிச்சுக்கிட்டே, நானும் தான் உன்னை பார்த்துருக்கேன் பிராட் அப்படின்னு பதிலுக்கு சொல்றான். பிராட் அவனோட ஆட்களை வெளியே போக சொல்லிட்டு ஹேங்க் கூட தனியா பேசுறான். மேட்ருக்கு வா, என்கிட்ட ஏதோ கொடுக்கணும்னு சொன்னியே, அது என்ன அப்படின்னு கேட்குறான். ஹேங்க் மெதுவா ஒரு பென் டிரைவர் டேபிள்ல வச்சு, இந்த வீடியோவோட லாஸ்ட் காப்பி இதுதான் அப்படின்னு சொல்றான். பிராட் அதை எடுக்க போக ஹேங்க் டக்குன்னு அதை தட்டி பிடிங்கிடுறான். அவசரப்படாத பிராட், நமக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு அப்படின்னு சொல்றான். பிராட், எதுக்கு நேரத்தை வேஸ்ட் பண்ற, அந்த மியூசிக் குரூப்பை தான் எடுத்துக்கிட்டல்ல, இப்போ என் கம்பெனியே எடுக்க பார்க்குறியா அப்படின்னு கேட்குறான். ஹேங்க், உன் கம்பெனி எனக்கு வேணாம், எனக்கு ஒரு தகவல் மட்டும் வேணும், அன்னைக்கு உன் கூட டின்னர் சாப்பிட்டாங்கல்லே, அவங்களுக்கும் இந்த இசபெல் மேலே நடக்கிற அசிங்கமான வேலைகளுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்குறான். பிராட் பதட்டமா, அவங்களுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை, அந்த பென்ட்ரைவை கொடு அப்படின்னு கேட்குறான். ஹேங்க் விடாம, அப்போ நீ தான் இதெல்லாம் செஞ்சியா அப்படின்னு கேட்குறான். ஆதாரமே இல்லாமல் பேசாத, வேணும்னா ஒரு டிடெக்டிவை வச்சு கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு பிராட் நக்கல் அடிக்கிறான். ஹேங்க் சிரிச்சுக்கிட்டே, இந்த பென்ட்ரைவ்ல ஒன்றுமே இல்லை, ஒரிஜினல் வீடியோ என் ரகசிய இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னதும் பிராடுக்கு கோவம் தலைக்கு ஏறுது. உடனே செக்யூரிட்டியை உள்ள கூப்பிட்டு, இவன் ரொம்ப ஓவரா பேசுறான், இப்பவே அந்த வீடியோவை கொடுக்கலன்னா நீ உன் குடும்ப கௌரவம் எதையும் பார்க்க மாட்டேன், அப்படியே இவன் தவறி விழுந்து செத்துட்டான்னு சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டுறான். ஹேங் ரொம்ப சலிப்பா, நீ கஷ்டமான வழியை தேர்ந்தெடுத்துட்ட, ஒழுங்கா உண்மையை சொல்லியிருந்தா வீடியோவை தந்திருப்பேன் அப்படின்னு சொல்றான். பிராட் சிரிச்சுக்கிட்டே, இவனை புடிங்கடா, இவனை துணி இல்லாத போட்டோ எடுத்து மிரட்டினாதான் சரிப்படும் அப்படின்னு ஆர்டர் போடுறான். அந்த செக்யூரிட்டிங்க எல்லாம் ஹேங்கை நெருங்கும் போது பிராட் ரொம்ப வக்கரமா பேசுறான். இசபெல் மறுபடியும் என்கிட்டே வருவா, அப்போ அவளை வச்சு நல்லா ஜாலி பண்ணிட்டு அப்புறம் வெளிநாட்டில் யாருக்காவது வித்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். ஆனால் அடுத்த செகண்ட் ஹேங்க் மின்னல் வேகத்தில் தன்னோட ஊன்றுகோலை எடுத்து அந்த மெயின் செக்யூரிட்டியோட தொண்டைக்கு 1 சென்டிமீட்டர் தள்ளி நிறுத்துறான். பிராடு கடுப்பாகி, ஒரு சாதாரண ஹேங்கை கூட உங்களால் பிடிக்க முடியலையா அப்படின்னு கத்துறான். ஹேங்க் சிரிச்சுக்கிட்டே, இங்கே யாரு சாதாரண ஆளுன்னு இப்போ தெரியும் பாரு அப்படின்னு சொல்கிறான். பிராடு பொறுமை இழந்து, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்குறான். எனக்கு ஒரு சின்ன கேள்விக்கு பதில் வேணும், இசபெல் மேலே நடக்கிற இந்த அசிங்கமான வேலைகளில் நீயும் சம்மந்தப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும், ஆனால் உன் கூட இருந்த அந்த 2 பேர் தான் என் மெயின் டார்கெட், அவங்க எப்போ எங்கே வச்சு இதை பிளான் பண்ணாங்கன்னு இந்த பேப்பரில் எழுதி கையெழுத்து போடு, நீ ஃப்ரீயாக போகலாம் அப்படின்னு ஒரு பேப்பரையும் பேனாவையும் டேபிளில் வைக்கிறான் ஹேங்க். பிராடு நக்கலாக சிரிச்சுக்கிட்டே, ஹேங்க் டாலி இவ்வளோ பெரிய துரோகியாக இருப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லை, நீ
சொல்றதே கேட்டா நான் என் நண்பர்களையே காட்டி கொடுக்கணுமா? வேணும்னா நீ மிரட்டி தான் என்னை இசபெல் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண வச்சேன்னு நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுக்கவா அப்படின்னு கேட்குறான். ஹேங்க் பதிலுக்கு, சொந்த அண்ணன் பொண்டாட்டி கூட தொடர்பு வச்சிருக்கிற நீ எனக்கு பாடம் எடுக்காத அப்படின்னு சொல்ல பிராடுக்கு கோவம் தலைக்கு ஏறுது. அவன் ஹேங்கை அடிக்க பாயிறான். பிராட் ஒரு பவர்ஃபுல் கிக் விட ஹேங்க் ரொம்ப அசால்ட்டா பின்னாடி குதிச்சு ஒரு சேர் மேல அக்ரோபேட்டிக் ஸ்டைல்ல ஏறி நிக்கிறான். நீ என்னப்பா சாதாரண ஆள் இல்ல போல, நல்லா துள்ளுற அப்படின்னு பிராட் ஆச்சரியப்பட, ஆமா நான் இப்பதான் ஒரு சாகா வரம் கொடுக்கிற மாத்திரை சாப்பிட்டேன், நம்புறியா அப்படின்னு ஹேங்க் நக்கல் அடிக்கிறான். பிராட், நீ யாரா வேணா இருட, இன்னைக்கு உன் கதை முடிஞ்சுது அப்படின்னு கத்திக்கிட்டு ஹேங்கோட ஊன்றுகோலை உடைக்கிறான். நான் சின்ன வயசுல இருந்தே டேக்வாண்டோ மாஸ்டர், உன்னை இன்னைக்கு உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசமா ஒரு உதைய விடுறான். ஹேங்க் அதை ஒரு கையால பிளாக் பண்றான். அங்க இருந்து செக்யூரிட்டிங்க எல்லாம், அப்பாடா இவன் காலி, பிராட் சார் விட்ட உதையெல்லாம் அந்த ஸ்டீல் பிளேட்ல கூட பள்ளம் விழும், இவன் கால் என்ன ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஹேங்க் முகத்துல ஒரு வலியும் இல்ல. திடீர்னு பார்த்தா பிராட் முகம் வலியில துடிக்குது. ஹேங்க் அவனோட பிடிய விடாம, உன் உடம்புல எவ்வளவு தெம்பு இருக்குன்னு டெஸ்ட் பண்ணத்தான் இதையெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பிராட போட்டு பொளக்க ஆரம்பிக்கிறான். பிராட் பயந்து போய் தரையில விழுந்து, மாஸ்டர் என்னை விட்டுலுங்க, நீங்க இவ்வளோ சின்ன வயசுல இவ்வளோ பெரிய ஆளா இருப்பீங்கன்னு நான் நினைக்கல அப்படின்னு கெஞ்சுறான். ஆனா திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு பெரிய ஸ்டன்கன் எடுத்து ஹேங்கை அட்டாக் பண்ண பார்க்கறான். ஹேங்க் அதை விட வேகமா அந்த ஆயுதத்தை பிடுங்கி பிராட ஒரு வழி பண்றான். அடி தாங்க முடியாம பிராட் உண்மையை ஒத்துக்கிறான். என்ன அடிக்காதீங்க, என்கிட்ட ஒரு வீடியோ இருக்கு, இசபெல் விஷயத்துல அந்த 2 பேரும் எப்படி பிளான் பண்ணாங்கன்னு நான் ரகசியமா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஒருவேளை போலீஸ் வந்தா அவங்க மேல பழிய போடலான்னு வச்சிருந்தேன், அது என் ஷர்ட் பாக்கெட்ல இருக்கிற பென் டிரைவ்ல இருக்கு அப்படின்னு சொல்றான். ஹேங்க் அந்த பென் டிரைவ்ல எடுத்துக்கிட்டு, இந்த முறை உன்னை நம்புறேன், அப்புறம் ஒன்று, நீ முதல்ல கொடுத்த பென் டிரைவ் பொய்யானதுன்னு சொன்னேல்ல, அது நிஜம்தான், உன்கிட்ட முன்னாடியே ஒரிஜினல் வீடியோ இருந்தது, ஆனா அதை நீ கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். பிராட் அப்படியே வாய் அடைச்சு போய் நிக்கிறான். இவன் ஒருத்தனா உள்ள வந்து என் ஆட்களை எல்லாம் மீறி என்னை ஒரு குழந்தை மாதிரி அடிச்சு போட்டுட்டு போறானே, இவன்கிட்ட இனிமே மோதவே கூடாது அப்படின்னு பிராட் முடிவு பண்றான். வெளியே வந்த ஹேங்கை பார்த்து டிரைவர், பாஸ் உடம்பெல்லாம் ஒரே செராய்ப்பா இருக்கு, என்னாச்சு அப்படின்னு பதட்டமா கேட்குறாரு. ஹேங்க் சிரிச்சுக்கிட்டே, அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா, வண்டியை வீட்டுக்கு விடு, இன்னைக்கு ஒரு பெரிய வெற்றியை நாம கொண்டாட போறோம் அப்படின்னு சொல்றான். எபிசோடும் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.